வணக்கம். ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் தான் வாழ்நாள்ல சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா அவனோட ஆயுள்ல 10 வருஷம் குறைஞ்சிடும்னு ஒரு வேடிக்கையான சொல்வடை இருக்கு. ஆமா, அது ரொம்ப உண்மையான விஷயமும் கூட. கண்டிப்பா. ஒவ்வொரு செங்கல்லா பார்த்து பார்த்து வாங்குறது, அப்புறம் மேஸ்திரி இன்னைக்கு வருவாரா மாட்டாரான்னு காலையில காத்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் பெரிய தலைவலி. அது மட்டும் இல்லாம திட்டமிட்ட பட்ஜெட் பாதியிலேயே தீர்ந்து போய் மேற்கொண்டு கடனுக்காக பேங்கா அலையிறது ஒரு தனி மன உளைச்சல். எக்ஸாக்ட்லி. இந்த பயத்தினாலேயே பல பேர் சொந்த வீடு கனவை விட்டுடுறாங்க. ஆனா இந்த மொத்த பார்வையை மாத்துற மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஆவணத்தை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ ஒரு மொபைல் போனையோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜையோ நாம எப்படி எல்லா அம்சங்களோட ஒட்டுமொத்தமா வாங்குறோமோ, அதே போல ஒரு முழுமையான வீட்டையே ஒரு பேக்கேஜா வாங்கினா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா. அதற்கான ஒரு நீரிடி உடாடி இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ், அதாவது ட்ரீம் ஆப் ஒர்க்ஸ் நிறுவனம் வழங்குற 40 லட்சத்துக்கான ஆடம்பர வில்லா கட்டுமான தொகுப்பு. ஓ, அந்த லக்ஸுரி வில்லா பேக்கேஜா? கரெக்ட். சொந்தமா ஒரு பிரீமியம் வீடு கட்டணும்னு கனவு காண்றவங்களுக்கும் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்டைஸ்டு ரியல் எஸ்டேட் எப்படி ஒரு பெஸ்ட் தீர்வா அமையுதுன்னு நாம எந்த சார்பும் இல்லாம அலச போறோம். கண்டிப்பா. கட்டுமான துறையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண மாற்றத்தை இந்த ஆவணம் காட்டுதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்றீங்களா? ஆமா. பொதுவா வீடு கட்டுறதுங்கிறது தனிநபர்களை பொறுத்தவரை ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதுல 1000 குழப்பங்கள் இருக்கும். ஆனா ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸோட இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது அவங்க அந்த குழப்பமான ப்ராஜெக்ட்டை ஒரு ப்ராடக்டா மாத்திருக்காங்க. ப்ராடக்டா மாத்திருக்காங்கன்னா கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதாவது இதோட அடிப்படை விவரங்களை பார்த்தீங்கன்னா, தோராயமா 1500 இருந்து 2200 சதுரடி பரப்பளவுல ஒரு 3 BHK அல்லது 4 BHK நவீன வில்லாவா அவங்க டிசைன் பண்றாங்க. ஓஹோ, 2200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தராங்களா? ஆமா. இதுக்கான மொத்த பட்ஜெட் 40 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இதோட கட்டுமான நேரம். அந்த ஸ்பீட பத்தி டாக்குமெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான கால அவகாசம் வெறும் 90 இருந்து 150 நாட்கள் மட்டும்தான் ஆவணம் உறுதியா சொல்லுது. ஒரு நிமிஷம், இங்க தான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? 1500 இருந்து 2200 சதுரடி வரை, அதுவும் வெறும் 40 லட்சத்துல. இன்றைய பணவீக்கத்துல பொருட்களோட விலையேற்றத்துல இது ரொம்ப கம்மியான தொகையா தெரியுது. நியாயமான கேள்விதான். அதை விட முக்கியமா இந்த 150 நாட்கள், அதாவது வெறும் 5 மாசம். சில நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல ஒரு கல்யாணத்தை பிளான் பண்ணி முடிக்கவே இதை விட அதிக நாள் ஆகுது. ஆமா, கல்யாணத்துக்கே 6 மாசம் பிளான் பண்றோம். அதுதான், இவ்ளோ வேகமா இந்த பட்ஜெட்ல ஒரு வீட்டை கட்டுறாங்கன்னா அதுக்காக அஸ்திவாரத்திலயோ இல்ல பொருட்களோட தரத்திலயோ அவங்க சமரசம் செய்றாங்கன்னு தானே அர்த்தம். பேப்பர் அட்டைகளை வச்சு வீடு கட்டுறாங்களா என்ன? கேட்பாளரான உங்களுக்கும் கண்டிப்பா இதே கேள்வி இப்ப தோணியிருக்கும். வேகம்னாலே தரக்குறைவு அப்படிங்கிற நம்ம பொதுவான புரிதல்ல தான் ஒரு சின்ன பழம் இருக்கு. அப்போ தரத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. இந்த 150 நாட்கள்ங்கிறது தரத்துல சமரசம் செய்யறதால சாத்தியமாகல. மாறா ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன், அதாவது செயல்முறை மேம்பாட்டின் மூலமா சாத்தியமாகுது. செயல்முறை மேம்பாடு, அதாவது ஸ்மார்ட்டா பிளான் பண்றாங்கன்னு சொல்றீங்க? ஆமா, ஆவணத்துல நிபுணர்களின் திட்டமிடல் மற்றும் நேர்த்தியான செயல்பாடுன்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன். பாரம்பரிய முறையில வீடு எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்க. முதல்ல சுவரை கட்டுவாங்க. கரெக்ட். சுவர் கட்டின அப்புறம் பிளம்பிங் பண்றவருக்காக காத்துட்டு இருப்பாங்க. அவர் சுவரை இடிச்சு பைப்புகளை வைப்பாரு. அப்புறம் எலக்ட்ரிஷியன் வருவாரு. ஆமா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வருவாங்க. இதுல நிறைய நாள் வேஸ்ட் ஆகும். அதேதான். அது மட்டும் இல்லாம ஜன்னலோ கதவோ ஒவ்வொரு வீட்டுக்கும் அளவு மாறும். அத அளவெடுத்து பிரத்யேகமா செய்ய பல வாரங்களாகும். ஓ, இப்போ எனக்கு புரியுது. பாரம்பரிய முறையில எல்லாமே கஸ்டம் மேட், அதனால லேட் ஆகுது. அப்போ இந்த பேக்கேஜ் சிஸ்டத்துல அவங்க parallel ப்ராசஸிங் பண்றாங்களா? துல்லியமா சொல்லிட்டீங்க. இது ஒரு பேக்கேஜ் அப்படிங்கறதால 2D பிளான் மற்றும் 3D மாடல் முன்கூட்டியே முழுமையா லாக் செய்யப்படுது. ஓஹோ, பிளான்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஆமா, கட்டுமானத்தோட முதல் நாளே மாஸ்டர் பெட்ரூம்ல எந்த அளவுள்ள ஜன்னல் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அஸ்திவாரம் தோன்ற அதே நாள்ல அந்த ஜன்னலுக்கான ஆர்டர் ஃபேக்டரிக்கு போயிடும். சூப்பர். அப்போ சுவர் கட்டி முடிச்ச அடுத்த நாளே ஜன்னல் இறங்கிடும். அங்க காத்திருப்பு நேரம், அதாவது ஐடில் டைம் 0 ஆகுது. அதே போல சப்ளை செயினை அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. சப்ளை செயின்னா மெட்டீரியல் வாங்குறத சொல்றீங்களா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு 50 வீடுகளை இப்படி பேக்கேஜா கட்டுற ஒரு நிறுவனம் சிமெண்ட்டையோ டைல்ஸையோ சில்லறை விலையில வாங்காது.
மொத்தமா ஃபேக்டரியில இருந்தே வாங்குவாங்க. எக்ஸாக்ட்லி. நேரடியா தொழிற்சாலைகள்ல இருந்து குறைஞ்ச விலையில வாங்குவாங்க. இந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் தான் அந்த 40 லட்சங்கிற பட்ஜெட்டை தக்க வைக்க அவங்களுக்கு உதவுது. வாவ்! அப்போ இது தரத்தை குறைக்கிறது இல்ல, வீணாகுற நேரத்தையும் பணத்தையும் குறைக்கிறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விளக்கம் அந்த 150 நாட்கள் அப்படிங்கிற புதிரை ரொம்ப தெளிவா அவிழ்க்குது. ஒரு கார் ஃபேக்டரியில நடக்கிற அசெம்பிளி லைன் தத்துவத்தை அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கொண்டு வராங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ரொம்ப ஸ்மார்ட்டான அப்ரோச் இது. சரி, கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு, வேகமாவும் கட்டிடுறாங்க. ஆனா இந்த டாக்குமெண்ட்ல அவங்க ஆடம்பர வில்லான ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க. லக்ஸரி வில்லான்னு சொல்றாங்க. ஆமா. இந்த 40 லட்சம் ரூபாய்க்குள்ள அவங்க என்னென்ன ஆடம்பர வசதிகளை உள்ள கொடுக்க முடியும்? ஆடம்பரம் அப்படிங்கறத அவங்க வெறும் பகாட்டான அலங்கார பொருட்கள்னு மட்டும் சுருக்கிக்கல. அவங்க லிஸ்ட் பண்ணிருக்க அம்சங்களை பாத்தீங்கன்னா ஸ்பேஸ், அழகியல், அப்புறம் பயன்பாடு, இந்த மூன்றோட கலவையா அது இருக்கு. ஓ, ஸ்பேஸ் அண்ட் யூட்டிலிட்டி என்னென்ன தர்றாங்க? ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பறை மற்றும் சாப்பாட்டறை, அதாவது கிராண்ட் லிவிங் ஹால் பிளஸ் டைனிங் ஏரியா தராங்க. அப்புறம் 3 அல்லது 4 படுக்கை அறைகள். அதுல அட்டாச்டு பாத்ரூம் வருமா? கண்டிப்பா 2 படுக்கை அறைகளுக்கு அட்டாச்டு பாத்ரூம் வசதி இருக்கு. இது இடத்துக்கான ஆடம்பரம். அடுத்து பயன்பாட்டுக்கு ஒரு முழுமையான மாடுலர் கிச்சன் தராங்க. மாடுலர் கிச்சன் இப்ப ரொம்ப அத்தியாவசியமாயிடுச்சு. ஆமா, மொத்தமா 3 குளியலறைகள், ஒரு பால்கனி, அப்புறம் சிட் அவுட் ஏரியா இருக்கு. அழகியலுக்கு என்ன பண்றாங்க? வெளிப்புற தோற்றப்ப ரொம்ப கிராண்டா காட்டுற ஒரு பிரீமியம் ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன். உள்ள எல்இடி விளக்குகளோட கூடிய ஃபால் சீலிங். அட, ஃபால் சீலிங் கூட பேக்கேஜ்ல வந்துருதா? ஆமா, வந்துரும். உயர்தர கிரானைட் அல்லது விட்ரிஃபைட் டைல்ஸ் தரை மற்றும் அடிப்படை மர அலமாரிகள், அதாவது வுட்டன் வார்ட்ரோப்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த பேக்கேஜுக்குள்ள அடங்கும்னு டாக்குமெண்ட்ல இருக்கு. ஒரு வீட்டை காரோட ஒப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சாதாரண வீட்டுக்கும் அவங்க சொல்ற இந்த பேக்கேஜ் வீட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கார் வாங்குறதோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு காரோட பேஸ் மாடலை ஷோரூம்ல வாங்கிட்டு நாமே வெளியே வந்து சீட் கவர் தேடுறது, ஆடியோ சிஸ்டம் மாத்துறது, அலாய் வீர் மாற்றுறதுன்னு அலைவோம். ஆமா, அதுல நிறைய அலைச்சல் இருக்கும். இதுல நம்ம நேரமும் உழைப்பும் ரொம்ப வீணாகும். அதுவே கம்பெனில இருந்தே முன்கூட்டியே எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு டாப் அண்ட் மாடலை வாங்கினா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த பேக்கேஜ் எனக்கு தெரியுது. 100% உண்மை. அடிப்படை மர அலமாரிகள், ஃபால்ஸ் சீலிங், மாடுலர் கிச்சன்னு எல்லாத்தையும் அவங்களே நேரடியாக வழங்குறது வீட்டின் உரிமையாளரான நமக்கு அந்த முடிவெடுக்கும் சோர்வை வெகுவா குறைக்குது. நாமே போய் ஒவ்வொரு பிளைவுட்டையும் ஒவ்வொரு கைப்பிடியும் செலக்ட் பண்ண வேண்டியதில்ல. நீங்க சொன்ன அந்த முடிவெடுக்கும் சோர்வு, அதாவது டிசிஷன் ஃபெட்டிக், இது மிகச்சரியான ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட். ஆமா, வீடு கட்டுறவங்க படுற கஷ்டம் அதுதான். வீடு கட்டும்போது மனிதர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே தினமும் நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது தான். அதுவே பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும். ஆனா இந்த பேக்கேஜ் முறையில அந்த சோர்வு நீக்கப்படுது. இது ரொம்ப நிம்மதியான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த மாடுலர் கிச்சன் மற்றும் மர அலமாரிகளை முன்கூட்டியே வழங்குறதுல இன்னொரு டெக்னிக்கல் ரீசனும் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவை எல்லாமே ஃபேக்டரிகள்ல முன்கூட்டியே அளவெடுக்கப்பட்டு தயாரிக்கப்படுது. ஓ, அதனால சைட்ல வேலை மிச்சம். ஆமா, வீட்டின் சுவர்கள் கட்டி முடிச்ச உடனே இதை எடுத்து வந்து பொருத்துறதுக்கு வெறும் ஓரிரு நாட்கள் தான் ஆகும். கார்பெண்டர் உங்க வீட்லயே தங்கி மரத்தூசிய கிளப்பிக்கிட்டு மாச கணக்குல வேலை செய்யற அந்த பழைய முறை இங்க முழுமையா தவிர்க்கப்படுது. வாவ்! அழகு, பயன்பாடு, நேர மேலாண்மை மூன்றும் இங்க ஒன்னா சேருது. கரெக்ட். சரி, இதுவரை ஒரு வீட்டு 4 சுவர்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை அலசினோம். ஆனா ஒரு வீடுங்கிறது காத்துல மிதக்கிற ஒரு பெட்டி இல்லையே. கண்டிப்பா இல்ல. அது சுமூகமா இயங்க வெளிப்புறத்திலையும் பல அடிப்படை கட்டமைப்புகள் அவசியமே. அத அவங்க இந்த 40 லட்சத்துல எப்படி சமாளிக்கிறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. அது போக ஒரு வீடு கட்டும்போது திடீர்னு பிளம்பிங் செலவு கூடிருச்சு, எலக்ட்ரிக்கல் வயர் பத்தல அப்படின்னு வருமே, அந்த மறைமுக கட்டணங்கள், அதாவது ஹிடன் காஸ்ட்ஸ் பத்தி ஆவணம் என்ன சொல்லுது? அதுக்கும் அவங்க கட்டுமானத்தை தாண்டி கூடுதல் வசதிகள்னு ஒரு தனி பகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அதுல என்னென்ன அடங்கும்? கார் பார்க்கிங் வசதி, மொட்டை மாடி வடிவமைப்பு அல்லது திறந்தவெளி இருக்கைகள், அதாவது ஓப்பன் ரூஃப் சீட்டிங், பாதுகாப்புக்காக சுற்றுச்சுவர் மற்றும் கேட், அத்தியாவசியமான ஆழ்துளை கிணறு மற்றும் தண்ணீர் தொட்டி அமைப்பு எல்லாமே இதுல வந்துரும். இதெல்லாம் பேசிக் நெசசிட்டிஸ். குட். இதை விட நான் முக்கியமா பார்க்கறது சோலார் பேனல் பொருத்துவதற்கான வசதி செய்து தரப்படும் அப்படிங்கிற அவங்களோட அறிவிப்பு தான். ஒரு நிமிஷம். சோலார் பேனல் பொறுத்துற வசதினா
இது ஏதோ ஒரு சின்ன பிளக் பாயிண்ட் கொடுக்கற விஷயமா இல்ல கட்டமைப்பு ரீதியான ஒரு முன்னேற்பாடா? இது கட்டமைப்பு ரீதியான ஒரு முன்னேற்பாடு. இப்போ சோலார் பேனல்களே எதிர்காலத்துல பொருத்தணும்னா மேற்கூரையோட குறிப்பிட்ட பகுதிகள்ல அதுக்கான லோட் பேரிங் கெப்பாசிட்டி, அதாவது தாங்கும் திறன் இருக்கணும். ஓ, சாதாரணமா எல்லா இடத்துலயும் வச்சிட முடியாது. ஆமா. அப்புறம் அதுக்கான பிரத்யேக வயரிங் குழாய்கள் சுவர்களுக்குள்ளேயே முன்கூட்டியே பதிக்கப்படணும். இத கட்டும்போதே செய்யலேனா பின்னாடி சோலார் பொருத்துறதுக்காக சுவர்களை இடிக்க வேண்டி வரும். அடடா, ஆமா. இத முன்கூட்டியே யோசிச்சிருக்காங்க அப்படிங்கறதே அவங்க ஃபியூச்சர் தேவைகளை உணர்ந்திருக்காங்கன்னு காட்டுது. சூப்பர். சரி, நான் கேட்ட அந்த மறைமுக கட்டணங்கள் பத்தி சொல்லுங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த டாக்குமெண்ட்ல அவங்க வழங்குற சேவைகள்ல பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் சப்போர்ட் மற்றும் முழுமையான பொருட்களின் பட்டியல் மற்றும் செலவு மதிப்பீடுன்னு குறிப்பிடுறாங்க. அதாவது ஃபுல் மெட்டீரியல் லிஸ்ட் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் தந்துருவாங்க. கரெக்ட். இதன் மூலமா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்சைட்டி அப்படிங்கிற அந்த வீடு கட்டுற மன உளைச்சலை முழுமையா நீக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்சைட்டி, அதாவது நாளைக்கு என்ன செலவாகுமோ, சிமெண்ட் விலை ஏறிடுமோ, மணல் தட்டுப்பாடு வந்துருமோன்னு தோணுமே, அந்த பயம். எக்ஸாக்ட்லி அதேதான். ஆனா முன்கூட்டியே பொருட்களோட லிஸ்டையும் அதுக்கான விலையையும் கொடுத்துட்டா அந்த ரிஸ்க் வீட்டின் உரிமையாளரிடமிருந்து வீடு கட்டி கொடுக்கற அந்த நிறுவனத்தின் பக்கம் திரும்பிடுதே. அது அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாதா? அங்கதான் உங்களோட பிசினஸ் மாடல் இருக்கு. அவங்க உங்களை விட மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சவங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களை அவங்க முன்கூட்டியே அக்ரிமெண்ட் போட்டு விலை வீழ்ச்சி அல்லது ஏற்றத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. ஓ, அதனால அவங்களுக்கு லாஸ் வராதா? ஆமா, பொருட்களோட பட்டியலையும் செலவையும் முன்கூட்டியே கொடுத்துறதால வீட்டின் உரிமையாளருக்கு 100% டிரான்ஸ்பரன்சி கிடைக்குது. எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு அணுவணுவா தெரிஞ்சிடுது. இது ஒரு பெரிய ரிலீஃப். இந்த ஃபிக்ஸ்டு பிரைஸ் கான்ட்ராக்ட் முறைதான் கஸ்டமருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பரன். இதுல மறைமுக கட்டணங்களுக்கு இடமே இல்ல. ஆனா இதுல ஏதோ ஒரு கேட்ச் இருக்குன்னு தோணுதே. ஆமா, இதுல இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா, கட்டுமான பாதியில நடக்கும்போது எனக்கு இந்த சுவர் வேண்டாம், இதை இடிச்சிட்டு இங்க ஒரு கதவு வைங்கன்னு ஓனர் திடீர் மாற்றங்களை கேட்க முடியாது. ஓஹோ, பிளான மாத்த முடியாது. அப்படி பிளானை மாத்தினா முன்கூட்டியே ஆர்டர் செஞ்ச பொருட்கள் வீணாகும், பட்ஜெட்டும் எகிரிடும். அதனால ப்ளூ பிரிண்ட்டுக்கு உண்மையா இருக்கிறது தான் இந்த திட்டத்தோட வெற்றிக்கு அடிப்படை. இது ஒரு நியாயமான ட்ரேட் ஆஃப் தான் சொல்லலாம். பட்ஜெட் மாறக்கூடாது, குறித்த நேரத்துல வீடு வேணும்னா நம்மளோட திடீர் ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா. சரி, வீட்டின் கட்டமைப்பு, செலவுகள், வசதிகள்னு எல்லாத்தையும் ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். இப்போ நான் இந்த ஆவணத்தோட இறுதி பகுதிக்கு வர விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு நடுத்தர வர்க்க மனிதனோட பார்வையில 40 லட்சங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. இத வெறும் ஒரு தங்குமிடத்துக்கான செலவா பார்க்காம தனக்கு பணம் சம்பாதிச்சு தர்ற ஒரு முதலீடா எப்படி மாத்துறது? இந்த திட்டம் யாருக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமானதுன்னு ஆவணம் சொல்லுது. இந்த டாக்குமெண்ட்ல பெஸ்ட் ஃபார் அப்படிங்கிற பகுதியில 4 பிரிவினரை குறிப்பிடுறாங்க. யார் அந்த 4 பேரு? முதலாவதா தங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆடம்பர வீடு கட்ட விரும்புறவங்க. ரெண்டாவதா டூப்ளெக்ஸ் வில்லா கட்ட நினைக்கிறவங்க. ஓகே. மூன்றாவதா ரியல் எஸ்டேட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய நினைக்கிறவங்க. ஆனா இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வியூகத்தை அவங்க 4ஆவதா சொல்றாங்க. அது என்ன வியூகம்? வாடகை மற்றும் சொந்த குடியிருப்பு 2 பகுதிகள், அதாவது ரெண்டல் பிளஸ் ஓன் ஸ்டே. ஆஹா, இந்த இடத்துல தான் நான் ரொம்ப ஆர்வமாகறேன். மேற்கத்திய நாடுகள்ல ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்கள் மத்தியில ஹவுஸ் ஹேக்கிங் அப்படின்னு ஒரு பிரபலமான கான்செப்ட் இருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு பெரிய வீட்டை வாங்குறது, அதோட ஒரு பகுதியில நாம வசிக்கிறது, மற்ற பகுதிகளை வாடகைக்கு விடுறது. இதன் மூலமா வர்ற வாடகை வருமானத்தை அப்படியே பேங்க் இஎம்ஐக்கு திருப்பி விடுறது. கரெக்ட். அடிப்படையில பார்த்தா நாம எந்த வாடகையும் இல்லாம இலவசமா அந்த வீட்ல வசிக்கிறோம்னு அர்த்தம். ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸோட இந்த 2 போர்ஷன்கள்ங்கிற ஐடியா அச்சசலா அந்த ஹவுஸ் ஹேக்கிங் முறையை தானே நமக்கு கத்துக் கொடுக்குது. மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் இதோட அடிநாதம். 1500 அல்லது 2200 சதுர அடிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஸ்பேஸ். கண்டிப்பா பெரிய ஸ்பேஸ் தான். அத 2 போர்ஷன்களா பிரிச்சு ஒண்ணுல நாம வசிப்பது, மற்றொன்றை வாடகைக்கு விடுறதுங்கிறது ஒரு பெஸ்ட் பொருளாதார வியூகம். ஒரு வீட்டை வாங்கி கடனில் மூழ்குவதற்கு பதிலா அதே வீட்டை ஒரு இன்கம் ஜெனரேட்டிங் அசெட்டா மாத்திர வித்தை இது. சூப்பரான பாயிண்ட். இன்னைக்கு காலகட்டத்துல வாடகை வருமானங்கிறது பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி வருஷம் அதிகரிக்கும். ஆனா நீங்க கட்டுற இஎம்ஐ தொகை மாற போறதில்ல. ஆமா, இஎம்ஐ ஃபிக்ஸ்டா இருக்கும். அதனால காலப்போக்குல அந்த வாடகை வருமானம் உங்களோட இஎம்ஐயை முழுமையா செலுத்துறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நிரந்தர உபரி வருமானமாவும் மாறும். வாவ். இந்த தொகுப்பு வெறும் பணக்காரர்களுக்கானது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலித்தனமா முதலீடு செய்ய நினைக்கிற நடுத்தர வர்க்கத்திற்குமான ஒரு மாஸ்டர் பிளான் இது நிரூபிக்குது.
ஆ இது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு கட்டுற கட்டமைப்பு இல்ல, இது ஒரு முழுமையான பொருளாதார மற்றும் வாழ்வியல் தீர்வுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. சரி, இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இதுவரை நாம விவாதிச்சத ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். தாராளமா. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் வளர்ற இந்த 40 லட்சத்துக்கான கட்டுமான தொகுப்புங்கிறது 1500லேருந்து 2200 சதுர அடியில வெறும் 15 நாட்களுக்குள்ள ஒரு ஆடம்பர வில்லாவை உருவாக்குற திட்டம். இது மேஜிக் இல்ல, லாஜிக். ஆமா, பியூர் லாஜிக். முன்கூட்டியே பிளான் பண்ணப்பட்ட 2D மற்றும் 3D மாடல்ஸ், மொத்தமா வாங்கப்படுற பொருட்கள், parallel ப்ராசஸிங்னு சொல்ற அதிவேக கட்டுமான முறை, இது மூலமா தான் இந்த 150 நாட்கள் சாத்தியமாகுது. கரெக்ட். மேலும் மாடுலர் கிச்சன், ஃபால்ஸ் சீலிங், உயர்தர டைல்ஸ்னு எல்லாமே அடங்கி இருக்கிறதால ஓனருக்கு ஏற்படுற அந்த முடிவெடுக்கும் சோர்வு பெருமளவு குறைக்கப்படுது. டெசிஷன் ஃபெட்டிக் இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலா முன்கூட்டியே பொருட்களோட பட்டியலும் செலவு மதிப்பீடும் கொடுக்கறதால மறைமுக கட்டடங்கள் இல்லாம பட்ஜெட் மீறப்படுங்கிற பயமே இல்லாம வீட்டை கட்டி முடிக்க முடியுது. ஆமா. முதலீட்டு நோக்குல பார்த்தா ஹவுஸ் ஹேக்கிங் முறையில 2 போர்ஷன்களா கட்டி வாடகைக்கு விடும்போது இது ஒரு லாபகரமான வாழ்நாள் சொத்தா மாறுது. அவங்கள தொடர்பு கொள்ள +91 78 716 65 841 அப்படிங்கிற எண்ணையோ இல்ல இமெயிலையோ கான்டாக்ட் பண்ணலான்னு டாக்குமெண்ட்ல இருக்கு. இதுதான் நாம இதுல இருந்து எடுத்த சாராம்சம். இதுல இன்னொரு நுட்பமான விஷயமும் இருக்குங்க. இந்த மொத்த ப்ராசஸையும் அவங்க ஒரு சேவை நிறுவனமா இல்லாம ஒரு தயாரிப்பு நிறுவனமா அப்ரோச் பண்றாங்க. ப்ராடக்ட் கம்பெனியா? ஆமா, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்கு கச்சிதமா பொருந்துற ஒரு தீர்வை அவங்க ஒரு ப்ராடக்ட் போல பேக் பண்ணி உங்க கையில கொடுக்கறாங்க. இதுதான் இனி வரும் காலங்கள்ல கட்டுமானத் துறையோட போக்கா இருக்க போகுது. நீங்க சொல்றது நிஜமாவே சிந்திக்க தூண்டுது. இன்னைக்கு நாம அதிவேக கட்டுமானம், லாஜிஸ்டிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்சைட்டி, ஹவுஸ் ஹேக்கிங்னு பல பரிமாணங்கள்ல இந்த தகவல்களை அலசிட்டோம். ரொம்ப ஆழமாவே அலசியிருக்கோம். ஆனா இத முடிப்பதற்கு முன்னாடி கேட்பாளரான உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு விடைபெற விரும்புறேன். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல வீடுகள்ங்கிறது பல தலைமுறைகள் கூடி ஒவ்வொரு செங்கலா பார்த்து பார்த்து தங்களோட தனிப்பட்ட ரசனையையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிற வகையில கட்டப்பட்டவ. ஒவ்வொரு வீடும் தனித்துவமானது. ஆமா. ஆனா இன்னைக்கு நம்ம மொபைல் போனுக்கு வர்ற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் போலவோ இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் செய்யற ஒரு கார் போலவோ வீடுகளும் இப்படி எல்லா வசதிகளோடும் முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட பேக்கேஜா முற்றிலும் தரப்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பொருளா மாறுற காலகட்டத்துக்கு நாம வந்துட்டோம். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அது. அப்படியானால் கஸ்டம் பில்ட் வீடுகள், அதாவது நாமே ஒவ்வொரு அங்குலமா செதுக்கி உருவாக்குற வீடுகள் அப்படிங்கறதோட வரையறையே முற்றிலுமா வழக்கொழிந்து போயிடுமா? எதிர்காலத்துல ஒவ்வொருத்தரும் தங்களோட தனிப்பட்ட ரசனைக்காக போராடி வீடுகளை கட்டுறதை விட இது போல நிபுணர்களால் முன்கூட்டியே டிசைன் செய்யப்பட்ட எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் மூலம் விலை குறைக்கப்பட்ட தொகுப்புகளை வாங்குறது தான் நிரந்தர எதிர்காலமா அமையுமா? மிகப்பெரிய கேள்வி இது. அப்படி அமைஞ்சா எதிர்கால நகரங்கள்ல உள்ள வீடுகள் எல்லாமே ஒரே அச்சுல வார்த்தது போல ஆகி வீடுகளோட தனித்துவமும் அந்த வீடுகள் சொல்லும் மனித கதைகளும் நம்மை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிடுமா? வசதிக்காக தனித்துவத்தை நாம விலையா கொடுக்கறோமா? இந்த ஆழமான கேள்விய உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுட்டு இன்னைய இந்த சுவாரஸ்யமான உரையாடலை நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு புதிய ஆவணத்தோடு வேறொரு பரிமாணத்துல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். காதுகளை கூர்மையாக்குங்கள். ஏனென்றால் கற்றல் என்பது ஒருபோதும் முடிவடையாத பயணம். நன்றி.